It was a frustration game for every CSK fans. CSK was trolled by everywhere in social media and out of the ground. What's next for CSK? Hat-trick win for Delhi Capitals. After all Chennai's Bangalore, DC also breached a home record of Chennai Super Kings after 15 years. Let's see the review of Chennai Super Kings vs Delhi Capitals. ஸோ ஒரு ஃபர்கட்டபிள் மேட்சாக தான் இருந்துச்சு இந்த ஒரு கேம். ஒரு சிஎஸ்கே ஃபேன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு மறக்கக்கூடிய ஒரு மேட்ச் தான். நாட் ஒன்லி ஃபார் ஃபேன்ஸ், பிளேயர்ஸ் ஆல்சோ. ஸோ டிசி டாஸ் வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பேட்டிங் அப்படி இது பண்ணாங்க. ஸோ ஒரு நல்லாவே ஒரு ஸ்டார்ட் பண்ணாங்க. லைக் பிக் பிளேயர் ஃபேஃப் டு பிளஸஸ் தி மிஸ்ஸஸ் அவுட் இன் த கேம். ஸோ ஃபேஃப் இல்லைனாலும் அந்த ஒரு மிஸ்ஸஸ் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்லாவே அந்த ப்ரெசன்ஸ் மிஸ் பண்ணியிருந்தாலும் அதை தாண்டி நல்லாவே பண்ணாங்க டிசி. எஸ்பெஷலி வந்து ஒரு ஜெய்க் பெசர்மேக்கர் ஃபஸ்ட் ஓவர்லேயே விக்கெட் லூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் கேஎல் ராகுல் அண்ட் அபிஷேக் புரோல் நல்லாவே ஸ்டார்ட் பண்ணாங்க. அபிஷேக் புரோல் ஒரு ஷார்ட் காமி ஒரு 24 ரன்ஸ் நல்லாவே அடித்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு இஸ் ஆல்சோ கான். பட் அதுக்கப்புறம் கேஎல் ராகுல் த மேன் ஸோ நல்லாவே ஒரு ஸ்டாண்ட் பண்ணி லாஸ்ட் வரைக்கும் இன்னும் ஒரு பிரில்லியன்ட் ஒரு 50. எஸ்பெஷலி எல்லா போல்ஸும் ஸ்பின்னர்ஸ்லேருந்து எல்லாருமே நல்லாவே பண்ணார் அப்படின்னு சொல்லி. நூர் அகமது வந்து இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பேட்ஸ்மேன்ஸ் ஸ்ட்ரகிள் பண்ணி இந்த ஒரு சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா நூர் அகமதை ஒரு ப்ரில்லியண்ட்டாக டேக் ஆன் பண்ணார். ஸோ அது வந்து ஒரு எக்ஸலன்ட் சைன் ஃபார் டெல்லி கேபிட்டல்ஸ். ஸோ நல்லாவே பண்ணாங்க டிசி. ஸோ பார்த்தீங்கன்னா எங்கள் எண்ட் ஆஃப் த இன்னிங்ஸ் பார்த்தா 183 அப்படின்னு டோட்டல் புட் பண்ணாங்க இன் போர்ட். லைக் சிஎஸ்கே 184 சேஸ் பண்ணுவாங்க. ஸோ 2018க்கு அப்புறம் சிஎஸ்கே வந்து 180+ அப்படிங்கிறத சேஸ் பண்ணாமலே இருந்தாங்க. ஸோ அதை வந்து சேஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷனில் எல்லாருமே இருந்திருப்பாங்க. ஸோ சிஎஸ்கே டீம் சேஞ்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் சேஞ்ச் டெவன் கான்வே கம்ஸ் இன் பிளேஸ் ஆஃப் ஜேமி ஓவர்டன். அண்ட் தென் ராகுல் திரிபாதி கம்ஸ் இன் ஃபார் முகேஷ் சௌத்ரி வந்தார். ஸோ முகேஷ் சௌத்ரி பவுலிங்கில் 2022ல் சிஎஸ்கேக்கு நல்லாவே பண்ணார். பட் இட் ஆல் கேம்ஸ் ஹேப்பன்ஸ் அட் மும்பை அண்ட் பூனே. ஸோ ஆல்மோஸ்ட் அந்த மகாராஷ்டிரா கண்டிஷன்ஸ் தான். ஸோ மகேஷ் சௌத்ரி இஸ் ஃப்ரம் மகாராஷ்டிரா. ஸோ சிமிலர் கண்டிஷன்ஸ் தான். ஸோ அதனால் அந்த ஒரு சீசன் நல்லா பண்ணார். பட் 23 and 23 he was missed out மேஜர் இன்ஜுரி. 2024 ஒரே ஒரு கேம் ஆன அகேன்ஸ்ட் எஸ்ஆர்ஹெச். ஸோ அந்த ஒரு கேம்லேயே பார்த்தீங்கன்னா அபிஷேக் சர்மா டிராவிஸ் 2 பேரும் பிறந்திருத்தாங்க முகேஷ் சௌத்ரி. ஸோ நேற்று கேமும் அகெயின் முகேஷ் சௌத்ரி ஃபர்ஸ்ட் ஓவரில் பார்த்தீங்கன்னா ஒரு 18 ரன்ஸ் லீக் பண்ணார் அகேன்ஸ்ட் அபிஷேக் புரோல். கன்சிஸ்டண்ட்டாக வந்து ரன்ஸ் லீக் பண்ணிட்டே இருந்தால் தவிர ஒரு பெருசாக ஒரு இதுவுமே இல்லை முகேஷ் சௌத்ரி பொறுத்த வரைக்கும். ஸோ இட் கம்ஸ் டு த சிஎஸ்கே பேட்டிங். ஸோ ரச்சின்லேருந்து டெவன் கான்வே ஓப்பன் பண்ணாங்க. ஸோ நியூசிலாந்து பேர் வேர்ல்ட் கப்ஸ்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஸோ அவங்க இது பண்ணாங்க. ஸோ செகண்ட் ஓவர்லேயே பார்த்தீங்கன்னா முகேஷ் குமார் ஒரு பவுலிங், ரச்சின் வந்து காட்டன் பவுல். அதுக்கப்புறம் ருத்ராஜ் கெய்க்வாட் ஒரு ஃப்ளரிஷிங் கவர் ட்ரைவ் ஆடினாலும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் பால் புல் அடிக்க போய் ஸ்ட்ரைட்டாக ஃபைன் லேக்கில் ஒரு கேட்ச். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே ஸ்ட்ரகிள் வாஸ் ஸ்டார்டிங். ஸோ ஒரு வித்தவுட் இன்டென்ட் ஆடின மாதிரி தான் இருந்துச்சு. விப்ராஜ் டிசி லெக் ஸ்பின்னர் ஈ வாஸ் த கேம் சேஞ்சர் நேற்று பார்த்தீங்கன்னா. ஸோ ஃபஸ்ட்டு டெவன் கான்வே விக்கெட் எடுத்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சிவம் துபே விக்கெட் எடுத்து ஆல்மோஸ்ட் பவர் பிளேலேயே டிசி வந்து கேம் சீல் பண்ணிட்டாங்க. ஸோ வித்தவுட் இன்டென்ட் சிஎஸ்கே ஆடினது வந்து டெஃபினட்டாக எல்லாராலுமே ஒரு பெரிய ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ணியிருக்கு என் சிஎஸ்கே லைனை பொறுத்த வரைக்கும். விஜய் சங்கர் நான் ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணேன். விஜய் சங்கர் ஏன்னா லாஸ்ட் சீசன்ஸ்லாம் ஜிடிக்கு வந்து நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ண ஒரு பிளேயர். ஸோ அவர் வந்து லைக் வித் ஒரு ஏதோ இன்டென்ட்டே இல்லாத மாதிரி தான் இந்த சிஎஸ்கே என்டையர் பேட்டிங் லைனை பொறுத்த வரைக்கும் ஒரு இன்டென்ட்டே இல்லாத மாதிரி தான் சிஎஸ்கே பிளேயர்ஸ் ஆடின மாதிரி தான் இருந்துச்சு. இட்ஸ் நாட் கோ ஃபார் த பிக் ஷாட்ஸ். எப்போ ஒரு டிஃபென்சிவ் சிங்கிள்ஸ் எல்லா ஷாட்ஸும் ஆடுற ஷாட்ஸ் எல்லாம் மிஸ்டேக்காகவே போயிருந்தது. ஸோ விஜய் சங்கர் ஒரு மாதிரி ஒரு ஓடிஐ கிரிக்கெட் மாதிரி தான் ஆடிந்தாங்க நேற்று. லைக் எம்எஸ் தோனி லைக் 11th ஓவரில் வந்தாலும் இஸ் நாட் ஓல்ட் எம்எஸ் தோனி. அதான் உண்மையான விஷயம். என்ன தோனி அடிக்கலை அப்படின்னு சொன்னாலும் லைக் கரண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா இஸ் நாட் ஓல்ட் எம்எஸ் தோனி. லைக் ஒரு 2018 2019 இருக்கிற எம்எஸ் தோனியாக இருந்தால் இந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்து டெஃபினட்டாக சொல்கிறேன் மேட்சஸ் ஆன் சிஎஸ்கே டெஃபினட்டாக இந்த மேட்ச்சை சீன் பண்ணியிருப்பாங்க. பட் இட்ஸ் நாட் ஓல்ட் எம்எஸ் தோனி. ஒரு ஆஃப்டர் ஒரு நீ சர்ஜரிக்கு அப்புறம் ஒரு ஆன் அண்ட் ஆஃபாக வர எம்எஸ் தோனி தான். ஸோ எம்எஸ் தோனியில் பெரியசாக டைம் பண்ண முடியல. லைக் பெரிய ஷாட்ஸ்க்கும் பெருசாக ஒரு போக முடியல. ரன்னிங் விக்கெட்ஸும் ரொம்ப ஸ்லோவாக பழைய எம்எஸ் தோனியாக இருந்தால் நம்ம பார்த்துருக்கிற சினாரியோவே வேறையாக இருந்திருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து சிஎஸ்கேக்கு வந்து ஒரு பெரிய ஒரு மைனஸ் பாயிண்ட்டாக போச்சு. இன் எண்ட் ஆஃப் த இன்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே வந்து 158 ரன்ஸ் தான் அடிக்க முடிஞ்சுது. ஸோ டெஃபினெட்லி சிஎஸ்கே
தே திங்க் லாட் இன் அப்கமிங் கேம்ஸ் அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா வாட்ஸ் நெக்ஸ்ட் ஃபார் சிஎஸ்கே அப்படின்னு தான். ஸோ யங்ஸ்டர்ஸ்க்கு சான்ஸ் கொடுக்கணுமா அப்படிங்கிற ஒரு இது வரைக்கும் வந்துருச்சு இப்போது. ஸோ சிஎஸ்கே அகேன்ஸ்ட் நெக்ஸ்ட்டு பஞ்சாப் கிங்ஸோட ஆட போகிறாங்க. ஸோ எந்த மாதிரி காம்பினேஷன் போக போகிறாங்க. ஸோ நிறைய கிரிட்டிசிசம், they face lot of critics in social media நான் அவுட் ஆஃப் த கிரவுண்ட். ஸோ மேட்ச் முடிச்சுட்டு ஒவ்வொருத்தர் கூட இன்டர்வியூலாம் பார்க்கும்போது நிஜமாலே அவ்வளோ ஃப்ரஸ்ட்ரேஷனாக இருந்திருக்காங்க எனக்கு சிஎஸ்கே ஃபேன்ஸ் பொறுத்த வரைக்கும். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் இது வரைக்கும் பார்த்தது இல்லை. ஏன்னா டிக்கெட்ஸு லைக் ஒரு சிஎஸ்கே ஃபேன்னா இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் டிக்கெட்ஸ் எந்த அளவுக்கு விற்கிறாங்க அந்த எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஸோ அதெல்லாம் மீறி வந்தாங்க. எல்லாருக்குமே ஒரு வெரி வெரி டிசப்பாயின்மெண்ட் பொண்ணாக தான் இருந்துச்சு. ஸோ வாட்ஸ் நெக்ஸ்ட் ஃபார் சிஎஸ்கே அப்படிங்கிறது 2020 ஆல்மோஸ்ட் இதே மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. 2022 ஃபஸ்ட் 4 கேம்ஸில் லைக் ஸ்டார்டிங் கேம்ஸில் பார்த்தீங்கன்னா 2020 பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 5 கேம்ஸில் ஒரு 4 கேம்ஸ் லாஸ், அதுக்கப்புறம் ஆர்சிபியோட ஒரு விக்ட்ரி, அதுக்கப்புறம் அகெயின் லாஸ். அந்த சீசனில் பார்த்தீங்கன்னா ஜடேஜா தான் ஃபஸ்ட்டு கேப்டன்சி இது பண்ண, அதுக்கப்புறம் ஜடேஜா இல்லைன்னா இன் மிட் ஆஃப் த சீசன் எம்எஸ் தோனி கேப்டன்சி பண்ண. ஓவரால் இது வந்து இப்போ அன்ஃபார்ச்சுனேட்லி 2022 ஆல்சோ தே நாட் குவாலிஃபை ஃபார் பிளே ஆஃப்ஸ். சேம் சினாரியோ 2020. ஸோ அந்த கோவிட் பீரியடில் அந்த ஒரு ஐபிஎல் ஸோ பயபபிள் ஆடினாங்க. ஸோ அதுவும் சிஎஸ்கேக்கு ஒரு பேட் சீசனாக இருந்துச்சு. ஸோ அந்த ஒரு ரிப்பீட்டாக இந்த 2025 சீசனுங்கிற மாதிரி தான் நிறைய கொஸ்டின்ஸ் ரைஸ் ஆகிருக்கு. ஸோ சிஎஸ்கே என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் அட் த சேம் டிசி பிரில்லியன்ட் பர்ஃபார்மன்ஸ் கைஸ். அனதர் ஒரு ஹேட்ரிக் விக்ட்ரி அகைன் சிஎஸ்கே அட் ஹோம் ஜெயிக்கிறதுங்கிறது இட்ஸ் நாட் ஈஸி ஒன். ஒரு பிரில்லியண்ட்டாக பண்ணாங்க டிசி பொறுத்த வரைக்கும். கேஎல் ராகுலோட பேட்டிங்லேருந்து டிசியோட எக்ஸ்ட்ராடினரி ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் லைக் சிஎஸ்கே மேட்சுக்குள்ளேயே கொண்டு வரல. ஸோ அவர் அப்படியே டிசி என்டையர் கேமை அப்படியே அவங்க சீல் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஒரு ஹேட்ரிக் விட்டு ஒரு அன்பீட்டன் சைடில் டிசி இருக்குது. ஸோ அப்படி இன்னொரு கேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிபிகேஎஸ் வெர்சஸ் ஆர்ஆர். ஸோ ஒரு ஆர்ஆர் நல்லாவே எப்படி சிஎஸ்கே கேமில் எங்கே விட்டாங்களோ அது அங்கேருந்து தான் அப்படியே கண்டினியூ பண்ணாங்க. இந்த ஒரு கேமு ஒரு 204 அப்படின்னு டோட்டல் போட் பண்ணாங்க. இந்த ரிப்ளை பஞ்சாப் கிங்ஸ் கொஞ்சம் மஸ்ட் டீப் ட்ரபுளில் தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு மேக்ஸ்வெல் நேவல் வதேராவோட பார்ட்னர்ஷிப் ஓரளவுக்கு ஒரு ட்ரஸ்ட் கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க விக்கெட்ஸ் போனதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் பஞ்சாப் கிங்ஸ் இஸ் அவுட் ஆஃப் த கேம். ஆர்ஆர் பிரில்லியண்ட்டாக பண்ணாங்க. எஸ்பெஷலி ஜோஃப்ரா ஆர்ச்சர் சிஎஸ்கேக்கு அகேன்ஸ்டாக எங்கேருந்து விட்டார் அங்கேருந்தே அந்த பர்ஃபார்மன்ஸை கண்டினியூ பண்ணார். ஃபஸ்ட் ஓவர் 2 விக்கெட் எக்ஸ்ட்ரா பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் அது இல்லாமல் நல்லாவே பண்ணாங்க. ஆர்ஆர் கொஞ்சம் கொஞ்சமாக பேக் டு ஃபார்ம் வராங்களாங்கிற மாதிரி ஒரு இது இருக்குது. ஏன்னா சஞ்சு சாம்சன் இஸ் பேக் டு கேப்டன்சி. ஸோ இதுக்கப்புறம் ஆர்ஆர் பொறுத்த வரைக்கும் நான் வந்து டோட்டலி அவுட் வெளிலேருந்து வைக்க முடியாது கேம்லேருந்து. ஸோ அவங்களும் ஃபார்முக்கு வந்துட்டு இருக்காங்க. பிபிகேஎஸ்க்கு இது ஒரு ஃபஸ்ட் டிஃபீட். ஆல்ரெடி 2 கேம்ஸ் நல்லாவே பண்ணாங்க பிபிகேஎஸ், ஒரு ஃபஸ்ட் டிஃபீட். ஸோ பிபிகேஎஸ்க்கு இது வந்து ஒரு லேர்னிங் ப்ராசஸ் தான். ஸோ அப்கமிங் கேம்ஸில் அவங்க வந்து லேர்ன் பண்ணிட்டு கம்பேக் கொடுப்பாங்கன்னு இது பண்ணலாம். ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் த டே ஃபார் த கிங்ஸ். ஒரு கேம் சூப்பர் கிங்ஸ் டிஃபீட், அதுக்கப்புறம் பஞ்சாப் கிங்ஸ் டிஃபீட். ஸோ நாட் அ குட் டே ஃபார் கிங்ஸ் டீம். ஸோ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு ஸோ வெயிட் பண்ணி பார்க்கணும். அதர் திங் இஸ் டெல்லி கேபிட்டல் இஸ் ஸ்டில் அன்பீட்டன் சைட் இன் டாடா ஐபிஎல் 2025 ஃப்ரம் ஸ்டில் திஸ் டைம். ஸோ டிசி டாமினேட் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ லெட்ஸ் சி அப்கமிங் கேம்ஸில் சிஎஸ்கே அவங்களோட காம்பினேஷன் ஏதாவது சேஞ்சஸ் இருக்குமா நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கலாம் கைஸ்.